இப்போதைக்கு முன்னாள் தமிழக பாஜக தலைவரும் பாஜகவின் மிக மிக முக்கியமான தமிழகத்து முகங்களில் ஒருவரான அண்ணாமலை தொடர்ந்து இங்கே தான் இருப்பார், அதாவது தமிழகத்திலே இருப்பார் என்றும் சட்டமன்ற தேர்தலிலே பாஜகவினுடைய பிரச்சார முகமாக அவர் இருப்பார் என்றும் கிட்டத்தட்ட தெளிவாக இருப்பதாக பலரும் சொல்கிறார்கள். குறிப்பாக பாஜக போட்டியிடக்கூடும் ஒரு 40 அல்லது 50 தொகுதிகளிலே அண்ணாமலை முன்னின்று பிரச்சாரத்தை மேற்கொள்வார் என்று தெரிகிறது. இதற்கு நயினார் நாகேந்திரனும் பிற பாஜக தலைவர்களும் முழு ஆதரவு கொடுத்திருப்பதாகவும் தெரிகிறது. மத்திய பாஜகவை பொறுத்தவரை இங்கே சட்டமன்ற தேர்தல் வரை அண்ணாமலை இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவதாகவும் இந்த விருப்பம் அண்ணாமலையிடம் தெரிவித்து இருக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட போதிலும் கூட தேர்தல் முடிவுகள் வரை அதிமுகவுடைய நிலையிலே எப்படி மாற்றம் வரக்கூடும் என்று யாரும் யூகிக்க முடியாது என்று பலரும் சொல்லுகிறார்கள். அதிமுகவில் இப்போதும் குழப்பம் நிலவிக் கொண்டுதான் இருக்கிறது பாஜகவின் கூட்டணி குறித்து. இந்த சூழ்நிலையிலே அண்ணாமலை இங்கே தொடர்ந்து தமிழகத்திலே நகர்வுகளை மேற்கொள்வார் என்று தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கூட்டணி எப்படி வெற்றி கனியை பறிக்க முடியுமா என்று.